இந்தியன் பேங்க் நோட்ஸ், ஐ மீன் இந்தியன் ருபி நோட் லைக் 10 rupees, 20 rupees, 500 rupeesல எல்லாம் பாத்தீங்கன்னா மோனுமெண்ட்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது எப்படின்னா இந்தியன் கண்ட்ரியோட கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டரியை குறிக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். 20 rupees நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 20 rupees நோட்ல வந்து எல்லோரா கேவ் இருக்கும். இந்த எல்லோரா கேவ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம் இந்த 3 பேரோட டெம்பிளும் ஒரு ராக்லயே வந்து கல்வெட்டு செஞ்சிருப்பாங்க. இது வந்து எப்ப செஞ்சிருக்காங்கன்னா 6th and 11th செஞ்சுரிக்கு பிட்வீன் செஞ்சிருக்காங்க. இதோட 16th கேவ்ல பாத்தீங்கன்னா கைலாசம் டெம்பிள வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதை வந்து மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் இந்த வேர்ல்டுன்னு கூறப்படுது. மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்னா ஒரு சிங்கிள் பிளாக் ஆஃப் ஸ்டோன் அதுல வந்து வடிவமைக்கிறது. 10 rupee நோட்ல பாத்தீங்கன்னா கொனார்க் சன் டெம்பிள் இருக்கும். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒடிசால இருக்கு. இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது காட் சன் சூரிய பகவானுக்காக ஒரு பெரிய ரதத்தையே செஞ்சு வச்சிருப்பாங்க. இது வந்து 13th செஞ்சுரியில செய்யப்பட்டது. இந்த ரதம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா 12 pairs ஆஃப் வீல்ஸ் இருக்கும். இது வந்து மாசத்தை குறிக்கும். 24 லீவ்ஸ் இருக்கும். இது வந்து ஹவர்ஸை குறிக்கும். இதுல வந்து 7 ஹார்சஸ் இருக்கும். அது வந்து நாட்கள்ல குறிக்கும். 200 நோட்ல பாத்தீங்கன்னா சஞ்சி ஸ்தூபா. இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது வந்து ஒரு புத்திஸ்ட் சைட். இது யாரு கட்டினதுன்னு பாத்தீங்கன்னா அசோகா எம்பரர். இது வந்து எப்ப கட்டப்பட்டதுன்னா 3rd century பிஃபோர் கிறிஸ்ட் கட்டிட்டாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட கேட்ஸ்ல வந்து புத்தாவோட லைஃப் ஹிஸ்டரிய வந்து பதிச்சிருப்பாங்க. 500 நோட்ல பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் இருக்கும். ரெட் ஃபோர்ட் எங்க இருக்குன்னு முக்காவாசி பேருக்கு தெரியும். இது வந்து டெல்லியில இருக்கு. இது வந்து யார் கட்டினதுன்னா ஷாஜஹான் கட்டினது. 17th செஞ்சுரி அன்னைக்கு இது கட்டியிருக்காரு. இது வந்து இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா முகல் ஸ்ட்ரக்சர் இஸ் சிம்பிள் ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். அதனாலதான் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து இங்க போய் தான் வந்து இந்தியா பிளாக வந்து ஹாஸ்ட் பண்ணுவாங்க. 50 rupees நோட்ல பாத்தீங்கன்னா ஹாம்பி ராக் சேரியட்டோட டிசைன் இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு. இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கோயில். இது வந்து கருடா காண்டி கட்டியிருக்காங்க. இந்த கருடா யாருன்னா லார்டு விஷ்ணுவோட வந்து வெஹிக்கல். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த கோயில்ல இருக்கு. என்னன்னா இது ஒரு தூண்லயும் ஒரு சவுண்ட் இருக்கும். அதனாலதான் இந்த கோயில வந்து மியூசிக் ஆஃப் பில்லர்ஸ்ன்றது. 100 rupees நோட்ல பாத்தீங்கன்னா ராணி கிவாவ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல. இது வந்து 11th செஞ்சுரியில கட்டப்பட்டது. யாருன்னா ராணி உதயமதி. அவங்க வந்து ஹஸ்பண்டோட மெமரி நினைவு சின்னமா இது கட்டியிருக்காங்க. ஹஸ்பண்ட் கிங் பீம்தேவ் நினைவு சின்னமா இது கட்டியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இதுல வந்து 800 கல்வெட்டுகள் இருக்கு. அதே நேரத்துல இதுல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு வழியா அந்த டெம்பிள பாத்தீங்கன்னா அப்சைட் டவுனா தெரியுமா? ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. நீங்க இந்த மானுமெண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு சுத்தி பார்த்திருந்தீங்கன்னா எங்களுக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.